தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் ஆணை. 4வதிலிருந்து அது 8வது வரைக்கும் நடந்த அந்த இதில் தோன்றினதை வச்சு தான் ஒரு அருங்காட்சியகமே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறத கேட்டு தோண்டாமல் விட்டுருந்தீங்கன்னு வைங்க, இந்த அருங்காட்சியகம் இருக்குமா? இத்தனை பேர் ஆதரவு பேர் வச்சிருப்பானா? அல்லது இந்த புரிதல் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? அப்போ எது முக்கியம்? யார் கரெக்டு? ஒன்று அவர் சொன்னது கரெக்டாக இருந்தால் திருப்பி தோண்டும் போது ஒன்றும் கிடைச்சிருக்காதுல்ல. சிந்துவெளியின் 100வது ஆண்டினை கொண்டாடி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் சரஸ்வதி நாகரிகத்தை பற்றிய உரையாடல்கள் மீண்டும் எழுந்திருக்கின்ற சூழலில் சிந்துவெளி பண்பாட்டினுடைய உரிமை கோரல் தமிழ்நிலம் சார்ந்தது, தமிழ் மக்கள் சார்ந்தது, தொல்தமிழ் மக்கள் சார்ந்தது என்ற உரையாடல் இந்த வரலாற்றை புரட்டி போட்டுவிடும். சிந்துவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகள் சில இருக்கு. அந்த குறிக்கு வந்து சைன்னு பேர் கொடுத்துருக்காங்க ஆராய்ச்சியாளர். நம்மகிட்ட தோன்றும் போது அதே குறியீடு தான் இருக்கு. இதுக்கு கிராஃபிட்டின்னு பேர் கொடுத்துருக்காங்க. 15,000க்கும் மேற்பட்ட பானைக்கீறல்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிராஃபிட்டி கிடைக்கும். 90% கிராஃபிட்டி தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். ஏன் உத்தரப்பிரதேசம் கிடைக்கல? ஏன் மத்திய பிரதேசத்தில் அந்த இடத்துல கிடைக்கல? கிராஃபிட்டி ஏன் இந்த சைடில் மட்டும் இப்படி வருது? குறியீடுகள் எழுதப்பட்டிருந்தா பானை ஓடல, அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் போய் பாருங்க, ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணுக்கு வந்து சீர் கொடுப்பாங்க. ஒரு சீர் வச்சு எல்லா ஒரு ஸ்பூனில் கூட அடிச்சிருப்பாங்க. எல்லா பாத்திரத்தை வாங்கிக்கிட்ட ஒரு எழுத்தாணிக்கார தெருவுன்னே இருக்கு. பானையில் எழுதுகிற பழக்கத்தை தான் பாத்திரத்தில் எழுதுறதை கொண்டு வரேன். நான் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேங்க, வேற எந்த ஊர்லேயும் என் பாத்திரத்தில் என் பேர் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. பாறை ஓவியங்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் எங்க? தமிழ்நாட்டில். பானையில் கீறப்பட்டது எங்க அதிகமாக இருக்கு? தமிழ்நாட்டில். இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுக்கள் ஒரு மொழியில் அதிகமாக இருக்குன்னா எந்த மொழிகள்? தமிழ் மொழிகள். இந்த கீழடி சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த கல்வி பரவலாக்கம், அதனுடைய காலகட்டம் இதை தெளிவாக்குகிறது. அதுதான் இந்த பதட்டத்துக்கு காரணம். சங்க இலக்கியத்துக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை கீழடி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கீழடி ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3-4 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு நகர்மய பண்பாட்டுக்கான சான்று எங்கு கிடைத்தது, எங்கு கிடைக்கவில்லை, எப்போது கிடைத்தது என்பதை பற்றிய புரிதல். இந்த ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இவ்வளவு பெரிய அருமையான நகரங்களை கட்டி, தெருக்கள் ஆக்கிரமிப்பே இல்லாத தெருக்கள், கம்பி சட்டகம் சொல்லுவாங்க, கிரிட் அயன் பேட்டர்ன், குறுக்க இப்படி போகும், குப்பை தொட்டி இருக்கு, பெரும் குளிப்பறை இருக்கு, குளிப்பறை பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு தனித்தனி அறைகள் இருக்கு. அந்த குளிக்கிற இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதாவது வலிக்கி விட்டுருவான்ட்டு அதை வந்து இந்த இது இருக்குல்ல, நம்ம பாத்ரூமில் போடுவோம்ல ஆன்டி ஸ்கிட், அது மாதிரி சொரப்பாக்கிருக்கான். அந்த கீழே இருக்கிறது வந்து சொரப்பாக்கியிருக்காங்க. ஒரு டைல்ஸுக்கு இன்னொரு டைல்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும்போது அது வழியாக தண்ணி லீக் ஆகிருக்கிட்டு பிட்டுமன் இருக்குல்ல, தார், அது இயற்கையாகவே கிடைக்கும். பிட்டுமன் வந்து கலந்த நிலக்கரி கலந்தது வந்து பிட்டுமன் அப்படின்னு இருக்கும். அந்த பிட்டுமன் கலந்த அந்த இதை வந்து இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து அவன் வரிசையாக அதில் போட்டு அதை வெளியே விட்டுருக்கான். அப்போ அது வாட்டர் ப்ரூஃப். இந்த உலகத்தினுடைய முதல் வாட்டர் ப்ரூஃப் பேத்திங் பிளேஸ் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. தானிய கிடங்கு, என்னத்தை அவன் சேர்த்து வச்சுனா தானியங்கள் அவன் வந்து எதிர்காலத்துக்காக தேய்ச்சி வைக்கிறான். இந்த பகுதியெல்லாம், மேற்கு பகுதியெல்லாம் வந்து ஒரு மேயர், ஒரு நகர தலைவர், ஒரு பியூரோக்ரஸி, ஹையர் பியூரோக்ரஸி, ஒரு காலேஜ் என்று சொல்லப்படுகிற இடம், அரங்கம், திறந்த வெளி வெற்றிடங்கள், இந்த மாதிரி குளியல் இடங்கள், இந்த மாதிரியான பப்ளிக் பிளேஸ் எல்லாம் மேற்கில் இருக்குது. ஈஸ்டில் வந்துன்னா லோயர் டவுன், அதை விட கொஞ்சம் உயரமாக இருக்குது, கிழக்கு பகுதியில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ், அப்புறம் வந்து இந்த கைவினை கலைஞர்கள். இங்கேயும் குப்பை தொட்டி இருக்குது, அங்கேயும் குப்பை தொட்டி இருக்குது. தரைத்தளத்துலேயும் வீடு இருக்குது, அதுலேயும் டாய்லெட் இருக்குது, கழிப்பறை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்கான், அங்கேயும் டாய்லெட் இருக்குது. அதுலேருந்து வெளியில் தண்ணி வந்து ஒரு எல் ஜாண்ட் போட்டு, அந்த எல் ஜாண்ட் வந்து தரையில் வந்து சாக்கடையில் விழுது. அந்த சாக்கடை இன்னொரு பெரிய சாக்கடையில் போய் விழுது. அந்த பெரிய சாக்கடை அதை விட பெரிய சாக்கடையில் போய் அந்த கழிவு நீர் அந்த நகரத்தை விட்டு வெளியில் போயிடும். நல்ல நீர் வர்றதுக்கு தனியாக ஒரு வடிகால் வச்சிருக்கு. இதை விட வேறு என்ன? உலகத்திலேயே பிரமிடு கட்டினதெல்லாம் பெருசு கிடையாது. பிரமிடு கட்டின பெரிய மன்னர் செத்து போயிட்டாருன்னா அவர் வச்சு புதைக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் இருப்பார். அவர் அடிமை பெண்கள் எல்லாத்தையும் போட்டு புதைச்சி வைரம் வடிவுனா அவர் செத்ததுக்கு பின்னால் செலவழிக்கிறதுக்கு பணத்தை வச்சு. அப்புறம் சுமேரியாவில் வந்து பெரிய பெரிய கோயில்கள், பெரிய அரண்மனைகள். இங்கே அரண்மனை இல்லை, கோயில் இல்லை, ஆனால் வாழ்ந்துருக்கான். குப்பை தொட்டி வச்சு வாழ்ந்துருக்காங்க. குப்பை தொட்டியை கட்டுறதை பற்றி இப்போ பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 2024-25 குப்பை தொட்டி இருக்குது, கழிப்பறை, வீட்டுக்கெல்லாம் கழிப்பறை போட்டுருக்கு. கழிப்பறையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கழிப்பறையை கட்டி ஒருத்தன் வாழ்ந்துருக்கான். அதுதான் அன்றைய உலகத்தினுடைய மன்ஹாட்டன், அதுதான் அன்றைய உலகத்தினுடைய நியூயார்க். அன்னைக்கு தேதிக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எங்கேயாவது அதிகமாக இருக்குன்னா அது அந்த சிந்துவெளி வணிகத்தில் இருந்ததுலாம் ஜிடிபி அதிகமாக இருந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு வாழ்வியல் சார்ந்த யதார்த்தமான வாழ்க்கை. இந்த ஜான் மார்ஷல் வந்து இதை கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று இலக்கியம், இன்னொன்று வந்து அகழாய்வு. அகழாய்வு ரீதியில் அன்னைக்கு தேதிக்கு ஜான் மார்ஷல் கண்டுபிடிக்கும்னால நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, பீகாரில் வந்து ராஜகிருகம்னு ஒரு ஊர்.
ராஜ்கீர் அப்படின்னு பேர். அந்த இடத்துல தோண்டும் போது ஒரு செவுரு கிடச்சிது. அந்த செவுரு வந்து செங்கலால் பட்ட சுவர். அந்த செங்கல் வந்து பெரிய பெரிய செங்கலாக இருக்கும். அதை சிந்துவெளி செங்கலோட ஒப்பிட முடியாது. நான் வந்து சிந்துவெளி செங்கல், கீழடி செங்கல், ராஜ்கீர், கங்கை சமவெளி செங்கல்லாம் அந்த அளவை ஒப்பிட்டு எழுதியிருப்பேன். இதுவும் இந்த கீழடி செங்கலும் இந்த மொஹஞ்சதாரோ செங்கல் மாதிரி அச்சு அசலாக இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நெருக்கி வருது. அந்த கங்கை சமவெளி செங்கலோட தேடும் போது இது பரவாயில்லையா இருக்குது. அப்போ அந்த செங்கல் யார் கொண்டாடினா அப்படிங்கிறது எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்ட் மட்டும் ஆர்கிடெக்டு, சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் சொல்கிறது ஒரு எக்ஸலண்ட் ப்ரொப்போர்ஷன். அதாவது நீளம் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய அகலம் அதில் எத்தனை ரேஷியோ இருக்கணும், அதனுடைய உயரம் எப்படின்னு இருக்கிற ஒரு கிளாசிக்கல் ரேஷியோ. அந்த ரேஷியோ தான் ஒரு கட்டடத்தை அப்படி. அது கட்டடம்னா என்ன? கட்டும் இடம் கட்டடம். கட்டியது கட்டளைக்கு உட்பட்டு கட்டிய இடத்தில் இருந்தால்தான் அதுக்கு பேர் கட்டடம். அதனாலைக்கு அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதனால்தான் இந்த செங்கலை அறுக்கிற அந்த சூளையிலிருந்து அந்த அறுக்கிறதுக்கு பேர் செங்கல் கட்டளைன்னு பேர். அது தங்கத்தை உரத்தி பார்த்து இதை என்ன கரெக்டாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு பேர் கட்டளைக்கல். அது வந்து கட்டளை, அதை வந்து ஆர்டர். அப்போ தான் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜான் மார்ஷல் சொல்கிறாரு, ஒரு பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருந்தால் இல்லைன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஒரு பெரிய பியூரோக்ரஸி, ஒரு சிவிலைசேஷன், ஒரு பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட், ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் மாதிரி செயல்பட்டு ஒரு அரசு செயல்பட்டு இருந்தால் தான் ஒரே மாதிரி எழுத்து இருக்கும், ஒரே மாதிரி நிறுவைக்கல் இருக்கும், ஒரே மாதிரி எடைக்கல் இருக்கும் முடிவு பெறார். இது கிடைக்கிறதுக்கு முன்னால் ராஜகிருகத்தில் கிடைச்ச அந்த சுவர் தான் இந்தியாவின் மிக பழமையான சுவர் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்தியாவும் நம்பியது, அகழாய்வாளர்களும் நம்பினார்கள், வரலாற்று ஆய்வாளர்களும் நம்பினார்கள். அதை தலைகீழ புரட்டி போட்டது சிந்துவெளி ஆய்வு. அதன் மூலமாக என்னாச்சு, இந்த கங்கை சமவெளியில் இருந்த நகரம் வந்து நகரமயமாக்கல், செகண்ட் அர்பனைசேஷன் என்று அழைக்கப்பட்டது. இரண்டாம் நகர்மயமாக்கல். எது முதல் நகர்மயமாக்கல்? சிந்துவெளி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அர்பன் கிளைமாக்ஸ்னு பேர். அதாவது நகர நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு. அது ஒரு ஃபர்ஸ்ட் அர்பன் கிளைமாக்ஸ். செகண்ட் வேவ் ஆஃப் அர்பனைசேஷன் தான் நம்ம பார்க்குற இந்த மௌரிய ஆட்சிக்கு முன்னால், அல்லது மௌரியர் காலத்தில், அல்லது கங்கை சமவெளியோட பாடலிபுத்திரத்தோட ராஜகிருகத்தோட இந்த பிரயாக என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தொடர்புபடுத்தப்படுகிற அந்த நாகரிகம் வந்து இரண்டாவது நகர்மய நாகரிகம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால், நம்ம இரண்டாம் நகர்மயமானதே நமக்கு யாரும் ஒத்துக்கலை. நம்மளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதுமக்கள் தாலியை புதைக்கிறவன், நியோலித்திக்கில் இருக்கிறவன், பழைய கற்காலம் புதிய கற்காலம், விவசாயம் பண்ணிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க, இது வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இது பெருங்கல் பாண்டம், இது வந்து இப்படின்னு பேர் கொடுத்தானே தவிர நகர்மயங்கிற வார்த்தையவே பயன்படுத்தலை. எழுத்தறிவினுடைய தொன்மையை பற்றியே பேசலை. அதுக்கு காரணம் ஒரு குடியிருப்பு பகுதிக்கான தேடலே இல்லை. தேட சொல்லிட்டு போனார் ஒரு ஆள், 70 வருஷம் தோண்டலை. அப்போ ஒரு ஆள் வந்து நான் தேடுறதே குடியிருப்பு பகுதியை தாண்டா தேடுறேன்னு தோண்டும் போது, தோண்டுனா செங்கல் சுவர் வருது, செங்கல் தளம் வருது, வீடு கட்டின இடத்துல இருந்து செவுரு வருது, செவுத்துக்கு மேலே ஓடு வருது. ஓட்டில் போட்டு இந்த ஒரு ஓட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ரெவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். சாயப்பற்ற மாதிரி இருக்குது. தரைக்கு கீழே வடிகால் மாதிரி போட்டு அதை வந்து மூடி போட்டிருக்கான், க்ளோஸ்டு வடிகால். அப்புறம் கட்டுமானத்துக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது. ஏகப்பட்ட அணிகலன்கள். வடநாட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மணி, சங்கிலிக்கத்தில் சொல்ல மாதிரி விலை உயர்ந்த ஆபரண கற்கள், அகேட், நிறைய வந்து கிளாஸ், அப்புறம் கார்னீலியன் பீட்ஸ், சூது பவள கற்கள், லேபிஸ் லசூலி, இந்த நீலமணி கற்கள், அது ஆப்கானிஸ்தான்லாம் கிடைக்கும். இந்த கார்னீலியன் பீட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, குஜராத்லாம் கிடைக்கும். குஜராத்லேயும் மகாராஷ்டிராவிலையும் கிடைக்கிற கல் கிடைக்கும். இந்த சங்கு வளையல், இந்த அணிந்தது வந்து சங்கை வளையலாம் அறுக்கிற தொழில் நடந்துட்டு இருக்கு. அந்த நடந்துகிட்டு இருந்தது எண்டு ப்ராடக்ட், ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்கு. தி ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. பாதி அறுக்கப்பட்ட சங்கு கிடச்சிருக்கு, வளையல் அறுக்கப்பட்டது. அப்போ அங்கே வந்து சங்கு பட்டறை கிடைக்குது. டக்கிலி, நூல், பஞ்சிலேருந்து நூல் நூற்கிறதுக்கான அந்த கருவிக்கு அந்த இரும்பு கருவி கிடைக்குது. அது நூக்கிற தக்கிலி கிடைக்குது. அது ஸ்பிண்டில் ஓர்ஸ், சுடுபன்லேயே வந்து இந்த தக்கிலி மாதிரி செஞ்சுருக்கான். அதை நெசவு பண்ணும்போது இந்த வெயிட்டு நூலில் வந்து வெயிட்டு போடுறதுக்காக அவன் யூஸ் பண்ணுற அந்த களிமண் சுடுமண்ணில் வந்து வெயிட் வச்சுருக்கான். அப்புறம் அந்த துணி மேலே சாயத்துக்கு சாயப்பட்டுற அது மேலே வந்து ஒரு அச்சு மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கு பண்ணணும்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறோம்னா ஈரோடு திருப்பூரில், அது மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்ட் மாதிரி அந்த ஒரு அச்சு மெட்டீரியல் வச்சுருக்கான். மோதிரம் வச்சுருக்கான், மூக்குத்தி இருக்குது, தங்கம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகத்துக்கு கூட சான்று கிடைக்குது. தோண்ட அங்கே எலும்பு கிடைக்கிது. அந்த எலும்பு போய் இங்கே டெக்கான் இதுக்கு அனுப்பிச்சு, வெளிமாநிலத்துக்கு அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணால் அது வந்து திமில் காளைன்னு ரிசல்ட் வருது.
திமில் காலை தான் ரிசல்ட் வருங்க. சிந்துவெளியில் நீங்கள் தேடி தேடி போய் தலையில நின்று தண்ணி குடிச்சா கூட ஒரு குதிரையை கண்டுபிடிக்க முடியாது பொறிப்பில். பசுமாடே இல்லைங்க. பசுமாடு இல்லாமல் எப்படி காளமாடு வரும்? பசுமாடு இருந்திருக்கும். ஆனால் அவன் பசுமாடை கொண்டாடலைங்க. அவன் பசுமாடை கொண்டாடாமல் திமில் உள்ள காளையை கொண்டாடுறான். அதுதான் அவனுடைய கம்பீரத்தினுடைய, அவனுடைய பண்பாட்டினுடைய ஏதோ ஒரு வகையில் அவன் அதை என்ன நினச்சான், வந்து வணிகனோ அல்லது அரச மரபோ அல்லது கம்பீரமோ அவன் என்ன நினச்சான் தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் மாடு எல்லாம் தெரியும், ரோட்டில் தெரியும். அது மாடில் வந்து இந்த திமிழ் காலையெல்லாம் ஒரிசாலையெல்லாம் பார்த்துக்கோம், அது பாட்டுக்கு திமிழ் ஆடிட்டு இருக்கும். அது பாட்டு எவனை பற்றியும் கவலைப்படாது. வண்டி கிண்டி நம்மளா நின்று வண்டி நிறுத்திட்டு போக வேண்டியதான். அப்போ இந்த காளையினுடைய பொறிப்புகள் எல்லா இடத்துலையும் பொறிச்சிருக்கான். அப்போ தப்பித்தவரையாக ஒரு இடத்துல பசுமாட்டை பொறிச்சிருக்கானுங்கள. பசுமாடு இல்லாமையா வந்துச்சு. அப்போ பசுமாடு இருக்கும்போது அந்த பசுவை அவன் பொறிக்காத ஒரு சமூகம் அந்த சமூகம். ஆனால் பசுமாடு இல்லாத வேதமா? பசுமாடு இல்லாத பிற்கால இந்தியாவா? இந்திய பண்பாடா? பசு வச்சு தானே எல்லாம் நடக்குது. அப்போ பசுமாடை கொண்டாடாத ஒருத்தன் பசுமாட்டை மட்டுமே கொண்டாடுற ஒருத்தனுக்குமான உரையாடல் தான் கீழடி. அதான் சிந்துவெளி. அப்போ வந்து திமிழ் காளை எருமை மாடுங்க, எருமை மாடு. சிந்துவெளி பொறிப்புகளில் பார்த்தீங்கன்னா எருமை வருது, கொம்பு உள்ள எருமை. ஒரு இடத்துல ஒரு மாடு வந்து சண்டை போடுது ஆளுங்களோட. சண்டை போடுறோன்னா இவங்க போய் அதை போய் அப்படியே அதை வந்து புல் ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்னடா வந்து ஹரப்பாங்கிறாங்க, மதுரைக்கு பக்கத்தில் இருக்காங்க, இவங்க ஹரப்பான்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு அச்சம். எப்படி ஏன் இது என்ன அச்சம்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து ஜான் மார்ஸலை கொண்டாடவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு போய் கூகுள் பண்ணி பாருங்கள். கடைசியாக ஜான் மார்ஸலை யாராவது கொண்டாடிட்டாங்க? ஜான் மார்ஸலே ஒரே ஒரு தடவை ஏஎஸ்ஐலேருந்து கொண்டாடப்பட்டது. இந்த சாரநாத்தில் வந்து ஒரு கண்காட்சி, அந்த கண்காட்சி தொடங்கப்பட்டு 100வது ஆண்டு விழா கொண்டாடும் போது தான் ஜான் மார்ஸல் பேரையே உச்சரித்தாங்க. யாராவது ஒரு தேசிய கருத்தரங்கு நடத்திருக்காங்களா? அது ஜான் மார்ஸல் பிறந்த நாளை கொண்டாடிருக்காங்களா? அல்லது ஜான் மார்ஸலுடைய அறிவிப்பினுடைய 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டாங்களா? அல்லது 75வது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டாங்களா? அல்லது 100வது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டாங்களா? 2016 கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு செப்டம்பர் 20 நான் சென்னைக்கு வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறேன் ஆங்கிலத்தில். 94, 95, 96, 97, 99, 100ன்னு சொல்லி கவுண்ட் டவுன் போட்டோம் அன்னைக்கு. இன்னைக்கு பாருங்கள், ஜான் மார்ஸலின் சிலை இந்த உலகத்திலேயே ஜான் மார்ஸல் ஒரே இடத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறார் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே ஜான் மார்ஸலுக்கு ஒரு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அது சென்னையில் மட்டும்தான். இந்த உலகத்தில் இன்றைக்கு தேதிக்கே சிந்துவெளியை பற்றி ஒரு சீரியஸான உரையாடல் 3 நாள் பன்னாட்டு கலந்தர்க்கம் நடந்திருக்கிறது என்றால் அது சென்னையில் மட்டும்தான். அதே மாதிரி சிந்துவெளி குறியீடுகளுக்கும் பானைக்கீரலுக்கும் உள்ள ஒப்புமையை ஆராய்ந்து அந்த இதுக்கு வர்றேன் நான். ஒரு தனி புத்தகம் போடப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். சிந்துவெளி பொறிப்புகளை யாராவது வாசித்து காட்டினால், எல்லாரும் ஒப்புக்கொள்ளும்படி வாசித்து காட்டினால் $1 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். இப்போ ஒரு கருத்தரங்கத்தை அறிவிச்சிருக்காங்க ஏஎஸ்ஐலேருந்து. அவங்க வாசிக்க போகிறதா? ரொம்ப மகிழ்ச்சி. இதற்குத்தானே நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். சிந்துவெளியை பேசுவோம், பொதுவெளியில் வச்சு பேசுவோம். இவ்வளவு நாள் பேசாமல் இருந்ததை, தோண்டாத துயரத்தை தோண்டி தீர்ப்போம், தேடாத துயரத்தை தேடி தீர்ப்போம், படிக்காத துயரத்தை படித்து தீர்ப்போம். படிக்கட்டும், யார் வேணாலும் படிக்கட்டும். அப்போ இன்றைக்கி தானே திருப்பி ஜான் மார்ஸலை பற்றி அல்லது இந்த பொறிப்பு, அதில் கூட ஜான் மார்ஸல்ன்ற வார்த்தை கூட வரல, பொறிப்பை பற்றி. இப்போ இதுக்கு நடுவில் வந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் இந்த அறிக்கை அப்படிங்கும்போது இவரை வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. இடமாற்றம் செய்யும்போது அவர் அப்பயே ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு தான். பொதுவாக வந்து நான் வந்து தேர்தல் ஆணையத்தெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து பொதுவாக என்ன விரும்ப மாட்டோம்னா, ஒரு ஆள் வந்து ரொம்ப வருஷமாக கலெக்டராக, ரொம்ப வருஷமாக டிஜியாக, சீஃப் செக்ரட்டரியாக இருந்தால் அந்த ஆளை முதல்ல நான் தூக்கிடுவேன் எலெக்ஷன் நடத்தும் போது. எப்போ இருந்து வர்றாரு, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னா ஃபுல் ஜாதகமே எடுத்துருப்போம். உத்தரப்பிரதேச தேர்தல், பீகார் தேர்தல் எல்லாம். ஏன்னா அவர் ஒரு இடத்துல வந்து 3 வருஷம் தங்கிட்டாருன்னா லோக்கல் எம்எல்ஏ, எம்பி வந்து இவங்களாம் ரொம்ப பழகிடுவார், ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். அதனால் தேர்தல் நேரத்தில் பொதுவாக வந்து அந்த பரிச்சயம் இல்லாத புது ஆளை கொண்டு வந்து போடும். இது தேர்தலுக்கு தேவை. ஆனால் அகழ்வாய்வுக்கு இதுக்கு நேர்மாறான தேவை தான். ஒரு ஆள் ஒரு இடத்துல 5 வருஷம் இருந்தான்னா அது மெரிட்டு, 10 வருஷம் இருந்தான்னா அதை விட மெரிட்டு. ஆனால் ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர் கொள்கையை கொண்டு வந்து அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அது 22 பேரை 23 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, இவரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, 22 பேரோட சேர்ந்து தான் இவர் போயிருக்காருன்னா அப்படி என்ன உலகத்தில் இல்லாத விஷயம்? அதை நான் இராணுவ ரகசியமா? தோன்றவங்களுக்கு அங்கேயே இருந்து தோன்றா தானே கிடைக்கும். அவர் வந்து அஸ்ஸாமுக்கு போயிடுறார். தனிப்பட்ட முறையில் நாங்களாம் எவ்வளவோ ஃபீல் பண்ணோம், என்னமோ முயற்சி பண்ணோம், போயிட்டார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. புதுசாக ஒருத்தர் வர்றார். புதுசாக வந்து அவர் தோன்றார். அவர் தோண்டும் போது நிறைய பேர் எல்லோரும் போய் புதுசான ஆள்கள்லாம் போய் எல்லாம் பார்க்குறாங்க. அவர் தோண்டிகிட்டு இருக்கும்போதே இதே மாதிரி மீடியா ஏற்கனவே வந்து இது எதுக்காக நான் சொல்ல கேட்டீங்கன்னா, இதை வெளியில் கொண்டு வந்து மீடியா 2016 அந்த மே மாதம் 30, 31 அப்படி ஒரு கட்டுரை வந்திருக்காட்டினா இந்த விஷயம் அவ்வளவுதான் வெளியில் வந்திருக்காது.
நான்லாம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி விட்டுருக்க மாட்டேன். அநேகமாக வந்து அமர்நாத் கூட ஆபத்து வந்திருக்காது. இது இது இட் ஒர்க்ஸ் போத் வே. அது பரவாயில்ல. சில நேரங்கள்ல வந்து நீங்க வந்து சில சிலுவையை தூக்கித்தான் தீர வேண்டும். சில சில விலையை கொடுத்து தான் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் விலை கொடுத்துருக்கான். அப்ப தூக்கி அடிச்சதுக்கு பின்னால இன்னொரு ஆள் வர்றார். அப்ப இன்னொரு ஆள் வந்தபோது தோண்டும்போது உண்மையை தோண்டினால் என்ன கிடைக்கும்? அந்த தோண்டின மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஒரு விவசாயி வந்து என்ன சொன்ன மாதிரி இவர் தோன்றாரு, கொஞ்சம் லேசா ஒரு 40 அடி தோன்றாரு. தோண்டிட்டு அப்படி முகமே சுரத்து இல்லாமல் இருக்கு. அப்புறம் மீடியாலாம் ஊடகங்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறார். அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரி நகர்மையம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அவர் பேசுகிறத பார்த்தா சுரத்து இல்லாமல் பேசுகிறது கிட்டத்தட்ட ஊற்றி மூடினது இனிமேல் பண்ண போகிறாங்க மாட்டாங்கன்ட்டு. அப்போ தான் கனிமொழி அட்வொகேட் இவங்க வந்து வழக்கு போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வழக்கு போட்டது. இந்த மாதிரி பஞ்சாயத்து மதுரையில் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மதுரையில் கேஸ் போட்டு அவங்க வாதாடுறாங்க. அவங்களாம் வாதாடுறாங்க. ஒன்று வந்து மைசூருக்கு இந்த பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு வாதாடுறாங்க. அப்புறம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் அறிவிக்கப்படுது. இவர் போனதுனால இப்போ வந்து எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, எங்களுடைய வரலாறு மறைக்கப்படுதோ அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து நீதியரசர்கள் வந்து ஸ்பாட் விசிட் பண்ணுறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குன்னா இங்கே மட்டும் தான் நடக்க முடியும். அவங்க வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே நிறையா விஷயம் கிடச்சிருக்கு, இந்த ஆள் என்ன இப்படி சொல்லிட்டாருன்ட்டு கீழடியில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் ஆணை. இன்னைக்கு சொல்லலாம் யார் வேணாலும் தோண்டணும்னு. நீதிமன்றம் சொன்னதுனால அந்த அந்த சூழலில் நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் தோண்டுதல் தொடர்ந்தது. அப்போ அவங்க நிதி தர மாட்டாங்க அப்படின்னா யார் தோண்டுவா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு மாநிலம் தனியாக தொல்பொருள் ஆராய்ச்சிக்கென்று தொல்பொருளுக்கென்று ஒரு தனி துறையை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் தான் 1961. அதே மாதிரி பொது நூலக சட்டம் இந்தியாவில் எங்காவது இயற்றப்பட்டதென்றால் 1948 தமிழ்நாட்டில் தான். இந்த மாதிரி தமிழ்நாடு சில விஷயங்களில் வந்து எல்லாருக்கும் முன்னால் நிற்கும். கல்வி பரவலாக்கம், பெண் உரிமை, சில கருத்தியல்களை முன்னால் தான் நிற்கும். அதே மாதிரி தான் வரலாற்றுக்கான கவலையும் அக்கறையும் ஆர்வத்திலையும் அது முன்னில் இருந்தது. 1961 தொடங்கினாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடியாக இருந்ததுனால தான் நம்ம சொல்ல முடிஞ்சது. இவங்களுக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு, அவங்களுக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. சரி, அவங்க தோண்டலைன்னா நாங்கள் தோண்டலைன்னு சொன்னேன்னா விட முடியாது. இது ஒரு அரசியல் ஆயிடுச்சு அப்பயே. இது வந்து கீழடி அரசியலாக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. நான் தொடர்ந்து பேசுகிறேன். நான் வந்து தேர்தல் அரசியல் பேசுவதில்லை. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு சர்வீஸ்க்கு வந்துட்டு திருப்பி அரசியலுக்கு போவாங்க. நாங்கள் அங்கேருந்து வந்தவங்க. நான் படிக்கும்போதே போனவன். என்னை வந்து நீ இங்கே இருக்காத, உனக்கு இது சரியாக வராது, நீ ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகின்னு சொன்னது பெருந்தலைவர் காமராஜர். என்னை தனி ஒரு நள்ளிரவில் என்னை காரில் அழைத்து செல்ல திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலின் போது எனக்கு ஒரு தொகுதியை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பல நெடுமாறனிடம் ஒப்படைந்தான். நான் அப்போ பயணம் பண்ணும்போது என்னை மீட்டிங்கில் பார்த்துட்டு மாணிக்கம்பட்டிங்கிற ஊரில் யாரா வேன் கட்டு என்னை வண்டியில் உட்கார சொன்னார். பின்னால் எனக்கு ஒரு கார் கொடுத்தாங்க, அம்பாசிடர் கார். எனக்கு பின்னால் வண்டி இருங்கவும் அவர் இன்னும் பயங்கர காண்டாயிட்டார், கடுப்பாயிட்டார். கடுப்பாய் வண்டியா, உனக்கு வண்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னாரு. சரி, அது பின்னால் வரட்டு, நீ உட்காருன்ட்டு என்னை திட்டிகிட்டே வந்தார். திட்டிகிட்டே வந்தவர், இந்த வேலையை நீ என்ன வந்து சுதந்திர போராட்டம் நடக்குது, நீ என்ன வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற, அதனால நான் 11:30 மணிக்கு ஒழுங்காக மரியாதையை படித்து நீ வந்து சிவில் சர்வீஸ் எழுதினார், கலெக்டர் ஆகினார். அதன் மூலமாக தான் நான் படித்து ஒரே அட்டம்ப்டில் நான் ஐஏஎஸ்க்கு வந்தேன். என்னை இப்படி வழி நடத்தினார். அப்போ எங்களுக்கு வந்து தேர்தல் அரசியலாம் எனக்கு கிடையாது, ஆனால் பண்பாட்டு அரசியல். அதான் தொடர்ந்து நான் பொதுவெளியில் பேசுகிறேன். நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. என்னைக்கு 4 பேர் சேர்ந்து குடியிருந்து பண்ணாலே அப்பயே 2 பேர் இருந்தால் 3 அணியாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ அங்கேயே பாலிடிக்ஸு, ஒரு வில்லேஜ்லேயே பாலிடிக்ஸ் ஊடாயிரும். அது வந்துடும், குடிமா, அதும்மா, இதும்மா, மேல் குடும்பமா, அவன்மா, அவன் பெரிய இதில் வந்தம்மா, இதுலேருந்து வந்தம்மா, அதுலேருந்து வந்தம்மா, அப்படியே வேலை அரசியல் இது பண்ணுவான். அப்படியே வந்து கெட்டது. அரசியல் வந்து பண்பாட்டிலே இன்பில்ட்டுங்க. அரசியல் என்பது இஸ் இன்பில்ட் இன் தி கல்ச்சர். அப்போ இந்த கல்ச்சரல் பண்பாட்டு அரசியலுக்காக போராடுறவன் அந்த பண்பாட்டில் அக்கறை உள்ள எவனும் போராடுவான். அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக கீழடி அரசியல் ஆக்கப்பட்டது என்பது தவிர்க்க முடியாது. அப்போ அது தோண்டப்படவில்லை அப்படிங்கிறத மக்கள் பயந்திருக்கும் போதே அங்கே அரசியல் வந்துருச்சு. அவங்க பயப்படுறாங்க, கோர்ட்டு தலையிடுது, இல்லைன்னா கோர்ட்டு தலையிடுமா, அப்போ தோன்றுறாங்க. அப்போ தோண்டும் போது என்ன வரணும், நீங்கள் எதுக்கு புரிஞ்சுக்கணும், கீழடியை நீங்கள் வந்து ஏன் கவனமாக கையாளணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு வாட்ஸ்அப் போட்டுருங்க எழுதுறதுக்கு முன்னால். ஐ வில் கிவ் எ கிளாரிஃபிகேஷன். அது என்ன மேட்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறேன். அவங்க வந்து தோண்டும் போது இவர் 3வது வந்து தோன்றார். இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் போயிட்டார். அந்த 3வது இருக்கிறவர் தோண்டி அமர்நாத் ராமகிருஷ்ணன் தோண்ட மாதிரியே நிறைய மெட்டீரியல் வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே பயந்துருக்க மாட்டாங்க. அப்போ பயந்ததுனால அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அடுத்து 4வதுலேருந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 4வதுலேருந்து தோண்ட ஆரம்பித்து தொல்லியல் துறை அப்போ வந்து உதயச்சந்திரன் வந்து அப்பயே ஆணையாளராக இருக்கார்.
அப்புறம் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்களாம் ஒரிசால இருந்தோம் வந்து பார்க்குறோம். இது இந்த தோண்டுதல் நடக்குது. நடந்து 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இப்போ நடந்துருச்சு. தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் வந்து 4வதுலேருந்து அது 8வது வரைக்கும் நடந்த அந்த இதில் தோன்றினதை வச்சு தான் ஒரு அருங்காட்சியகமே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறத கேட்டு தோண்டாமல் விட்டுருந்தீங்கன்னு வைங்க, இந்த அருங்காட்சியகம் இருக்குமா? இத்தனை பேர் ஆதரன்னு பேர் வச்சுருப்பானா? அல்லது இந்த புரிதல் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? அப்போ எது முக்கியம்? யார் கரெக்டு? ஒன்று அவர் சொன்னது கரெக்டாக இருந்தால் திருப்பி தோண்டும் போது ஒன்றும் கிடச்சிருக்காதுல்ல. எப்படி தோண்டுதோ அப்போ யார் கரெக்டாக இருந்தா? அப்போ சரி, இது ஒரு வந்து நகர்மயத்திற்கான எடுத்துக்காட்டு. கீழடி இன்னொரு விஷயத்துக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எழுத்தறிவு. எழுத்தறிவுங்கிறது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமானது. நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அல்லது ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு எதை வச்சு பிரிக்கிறோம்? எழுதப்பட்டது வரலாறு. ஆனால் எழுதப்பட்டதுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் வந்து 95 விழுக்காடு மொழிகளில் வந்து எழுத்து வரி வடிவமே இருக்காது. எழுத்து இல்லாத மொழிகள் தான் அதிகம். நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நூற்றுக்கணக்கான மொழி பேசின பழமொழிகளை பார்த்துருக்கேன். எழுத்து இருக்கிறவங்க கம்மி தான். அப்போ அதுலேயும் எழுதி வச்ச வரலாறே ரொம்ப லேட்டாக வந்ததான். அப்போ மனித வரலாறு என்ற ஒரு நாடகத்தின் கடைசி அங்கம்தான் எழுதிய வரலாறு. எழுதாத வாழ்க்கை தான். லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்ததில் எழுதப்பட்டதே 4000 வருஷம், 3000 வருஷம், 2500 இதெல்லாம் ஒரு கொசு. நீ எழுதி வச்ச வரலாறுங்கிறது மனிதனுடைய பட்டறிவில் வந்து ஒரு கொசு கூட கிடையாது. எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்போ எழுத்தறிவு வரணும். அப்போ எழுத்தறிவு இந்தியாவில் எழுதப்பட்டது எது அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்னைக்கு ஒரு மூத்த எழுத்து ஒரு வரி வடிவம் இருக்குன்னா அது சிந்துவெளி வரி வடிவம் தான். அதுக்கு மூத்த வரி வடிவம் எங்கேயும் கிடைக்கல. ஆனால் அந்த வரி வடிவத்தை நம்மளால் வாசிக்க முடியல. அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. நாங்கள் யூகிக்கிறோம் இது இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படின்னா எனக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ இதில் வந்து அநேகமாக சேரன் எழுதியிருக்கு, பாண்டியன் எழுதியிருக்கு, அல்லது மதுரைன்னு எழுதியிருக்கு, அல்லது கொற்கைன்னு எழுதியிருக்கு நான் சொன்னேன்னா அவன் வந்து சரஸ்வதினு எழுதியிருக்குங்க, இதில் அயோத்தியான்னு எழுதியிருக்குங்க அப்படின்னு. நீ எப்படியா சொல்கிறன்னு கேட்டால் நீ எப்படி சொல்கிறேன்னு. அப்போ நமக்கு அவங்க வித்தியாசம் நான் போயிடும். அப்போ தரவு சார்ந்து இயங்குகிற என்னை போன்றவர்கள் அந்த அந்த கருத்தை நிலை நோக்கி நகர்வேமே தவிர நான் கண்டுபிடிச்சிட்டேன்லாம் கத்த மாட்டேன். கண்டுபிடிச்சிருக்கேன். வரலாறுங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அது ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலோ அல்லது நியூட்டனுடைய விதியோ கிடையாது. சயின்ஸே இஸ் கெட்டிங் சேஞ்சுடுங்க. முந்தா நாள் வரைக்கும் தெரிஞ்சதை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்கிறான். ஸ்டெம் செல் போட்டுட்ருக்கான். இன்னும் ஒரு 50 வருஷத்தில் எவனும் சாக மாட்டான்னு வேற சொல்கிறான். அப்போ ஹிஸ்ட்ரி சயின்ஸே கொஸ்டினுக்கு ஆகும்போது நீ எழுதியிருக்க வரலாறுல என்ன? நீ எழுதியிருக்க இலக்கியம்லாம் என்ன? இட்ஸ் நாட் தெர் இஸ் நத்திங் கிரேட் அபவுட் இட். அப்போ இவ்வளோ பதற்றம் அடைய வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆள் எழுதியிருக்காரு, சரி இந்த கல்வி அறிவுன்னு நம்ம பற்றி பேச ஆரம்பித்தோம். அங்கே எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? சில விஷயங்களை கீறி இருக்காங்க. அந்த கீறி இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராஃபிட்டி இன் தமிழ்நாடு மார்ஃபலாஜிக்கல் ஸ்டடின்னு போடுங்க. இங்கிலீஷ்லேயும் ஒன்று வரும், தமிழ்லேயும் ஒன்று வரும். தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, தமிழ் நூலகத்து டிஜிட்டல் லைப்ரரியில் யூ கேன் டவுன்லோட் போத் பிடிஎஃப் காப்பி என்கிட்ட கூட இருக்குது. இப்போ அதில் கிடைக்கக்கூடிய சான்றுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிந்துவெளி எழுத்தை நம்ம வாசிக்க முடியல. சிந்துவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகள் சில இருக்குது. அந்த குறிக்கு வந்து சைன்னு பேர் கொடுத்துருக்கான் ஆராய்ச்சியாளர்கள். நம்மகிட்ட தோண்டும் போது அதே குறியீடு தான் இருக்குது. இதுக்கு கிராஃபிட்டின்னு பேர் கொடுத்துருக்கான். இதுக்கு பேர் கிராஃபிட்டியா, அதுக்கு பேர் சைனா. ஒன்றும் சைனுன்னு சொல்லு, இல்லைன்னா கிராஃபிட்டி, அதுவும் கிராஃபிட்டி, இதுவும் கிராஃபிட்டின்னு சொல்லு. இப்போ ராஜன் சிவானந்தம் 2 பேரும் சேர்ந்து அதை தெளிவாக ஸ்டடி பண்ணி இப்போ நாங்கள் வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வர இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் இருக்கும். புக் ஆஃப் திஸ் இண்டஸ் சயின்ஸ், இந்த புக்கு இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராஃபிட்டி மார்க்கர். 15,000க்கும் மேற்பட்ட பானைக்கீறல்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிராஃபிட்டி கிடைக்குது. இந்தியாவில் கிராஃபிட்டி அப்படின்னு ஒன்று கிடைச்சா 90% கிராஃபிட்டி தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கல? ஏன் மத்திய பிரதேசத்தில் அந்த இடத்துல கிடைக்கல? கிராஃபிட்டி ஏன் இந்த சைடில் மட்டும் இப்படி வருது? அப்போ கிராஃபிட்டியில் வந்து 90% இங்கே கிடைக்குது. கிராஃபிட்டின்னு ஒன்று குறியீடுகள் எழுதப்பட்டிருந்தால் பானை ஓடலை, அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய புக்கில் பாட் ரூட் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வரேன். பானை தடம், யானை தடம் மாதிரி. இந்தியாவினுடைய அகில இந்திய பானை என்று ஒன்று இருக்கிறதென்றால் அதன் பெயர் கருப்பு சிவப்பு பாண்டம். கருப்பு சிவப்பு பாண்டம். அந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் சிந்துவெளியை ஒத்திய பானைக்கீறல்கள் எழுதப்பட்டுள்ளன. இன்னொரு பானை இருக்குது, பெயிண்டட் கிரேவேர் அப்படின்னு. சாம்பல், பழுப்பான மெருகூட்டப்பட்ட சாம்பல், பெயிண்டட் கிரேவேர்.
அது வந்து மேல் கங்கை சமவெளியில் இருக்கும். கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த ஹரித்வார், அந்த கீழே வந்து ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஒரு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வரும். அந்த என்னுடைய புத்தகத்தில் ஒரு மேப் போட்டிருப்பேன். இதான் முதல் முறையாக அப்படிப்பட்ட ஒரு மேப் கிரியேட் பண்ணது. அதில் வந்து பெயிண்டட் கிரேவேரில் ஒரு பெயிண்டட் கிரேவேரில் கூட இந்த சிந்துவெளி குறியீடுகள் குறிக்கப்படவில்லை என்பது உண்மை. அந்த பாண்டங்கள் தான் ஆரியர் வருகையோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து 3வது வரலாற்று கால பாண்டம் என்று சொல்கிற கங்கை வெளி பாண்டத்திற்கு பெயர் வந்து நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர். வடக்கு கருப்பு பளபளப்பட்ட அல்லது மெருகூற்றப்பட்ட பாண்டம் அப்படிங்கிறது தான். அது வந்து NBPW. அது வந்து ஆதிச்சநல்லூரில் கொஞ்சம் கிடைக்கும். பெயிண்டட் கிரேவேர் வந்து தென்னிந்தியாவில் நுழைஞ்சதே கிடையாது. இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து பிரிஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், குஜராத் முழுவதா, மகாராஷ்டிரா முழுவதா, சிந்துவெளி பகுதி, என்டையர் தென்னிந்தியா, ஒரிசா, பெங்கால், எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து இந்த பெயிண்டட் கிரேவேரையும் சந்திக்குது. இந்த எழுத்துக்கள் இதில் மட்டும்தான் இருக்கிறது என்பது ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை தமிழ்நாடு அகழாய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்படின்னா நம்ம பார்க்கணும் எது எது பொருந்தி போகுதுன்னு. பேசிக் சைனில் வந்து 60% பொருந்தி போகுது. எல்லா சைனையும் மொத்தமாக எடுத்திங்கன்னா 90% பொருந்தி. அப்போ அதை வந்து ராஜனும் புள்ளிவிவரமாக பண்ண போகிறாங்க. ஒரு ஆல்கிரதமே பண்ணி ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்கிரதம் அதெல்லாம் வந்திருக்காரு. சிந்துவெளியை பற்றி வாசிப்பதற்கு முயற்சி பண்ணிக்கூடிய ஒரு ஆய்வாளர் இங்கே இருக்காரு. ஆக இது வந்து 2வது வந்து எழுத்தினுடைய தொடக்கம். இப்போ இந்த எழுத்தினுடைய தொடக்கத்தை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு பதற்றமாகுது. இப்போ சிந்துவெளிக்கு அடுத்து வந்து ஒரு எழுத்து வந்து கரோஷ்டின்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதியில் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அந்த கிடையாது, கரோஷ்டிங்கிற எழுத்து கிடையாது. அதுக்கு பின்னால் ஜேம்ஸ் பிரின்சப் இவங்கெல்லாம் வந்து இந்த மௌரியன் பிராமி என்று சொல்லப்படுகிற அசோகன் பிராமின்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி எழுத்துக்கள் இருக்கவோ அதுக்கு பேர் தமிழ் பிராமின்னு பேர் கொடுத்தாங்க. இரவத மகாதேவன் எல்லாரும் அதை தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. சிலரை வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதை தமிழி அப்படிங்கிறாங்க. நான் கூட அதை தமிழி என்று சொல்வதை விரும்புகிறேன். ஏனென்றால் அது ஒரு தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது. அப்போ எழுத்தின் தோற்றம் எங்கே வந்தது, எந்த நூற்றாண்டில் இப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ. நிறைய பேர் வந்து இங்கே பெரிய வரலாற்று அறிஞர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. கேட்டிங்கன்னா அதாவது கீழடியை பற்றி பேசினா அவன் உடம்பெல்லாம் பதறுவான். உடம்பெல்லாம் பதறிட்டு ஹாய் புய் 50 வருஷம் முன்னால் போட்டாங்க, 100 வருஷம் பின்னால் போட்டாங்க, மேலடுக்கில் இருந்ததா கீழடுக்கில் இருந்ததா, ஒரு அடுக்கு தாளத்தில் இருந்ததா, அமர்நாத் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இந்த ஊருக்காரரு, அவர் இந்த ஊருக்காரு, இப்படிலாம் இவன் எந்த ஊர், இவன் எந்த ஜாதிக்காரர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதை பேசுவாங்க. அப்புறம் இன்னொரு சைடு வந்து ஒரு நதியை தேடுறியா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற, எதை வச்சியா நீ இதை சொன்ன, பிறந்தவனா எதை வச்சு நீ பாலம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா அதை பற்றி யாருமே பேசணும். அதை பற்றி கேள்வியும் கேட்க மாட்டேன். நீங்கள் இங்கே கீழடியில் சாதிச்சல் நடக்கிற ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் 100 வருஷத்துக்கும் ஒரு பெரிய மாபெரும் படையோடு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அறிவு ஆயுதங்களை தூக்கிட்டு வருவாங்க, வந்து உங்களை கொத்தி எப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவர் வந்து இவர் சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு, அவர் எங்கே பொய் சொல்ல போகிறாரு. அவர் இப்போ வந்து இதை காலக்கணிப்பு, இந்த எழுத்து எப்போ தோன்றுச்சு, இந்த எழுத்தினுடைய தோற்றத்தை பற்றி தான் பெரிய அரசியல். அப்போ எனக்கு வந்து எழுத்து வந்து கிமு 800 அந்த அடுக்கில் பிடிச்சியா அல்லது 650 பிடிச்சியான்னு கேட்டினா, இந்த காலக்கணிப்போடு வந்திருக்கக்கூடிய 29 அறிக்கை, தமிழ்நாடு அறிக்கையில் வந்து 12 வந்து ப்ரீ அசோகன் அப்படின்னு வந்திருக்கு ரிசல்ட். ப்ரீ அசோகன், இந்த ப்ரீ அசோகன் ரிசல்ட் 12 வந்திருக்குன்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்தவன் உள்ளூர்காரன் கிடையாது, பீட்டாலேருந்து ஃப்ளோரிடாலேருந்து கொடுத்துருக்கான். அப்போ ப்ரீ அசோகன் பிராமி. அப்போ எழுத்து எங்கே வந்தது, இன்னைக்கு தேதிக்கு வந்து தோண்ட தான் கிடைக்கும். இப்போ என்னுடைய பிரச்சனை வந்து இது இந்த கரிம கணக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, கான்டெக்சுவல். இதை தான் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் வந்து நீங்கள் உணர்ந்து உள்வாங்கணும். கான்டெக்சுவல். அங்கே யார் எழுதியிருக்கா? நான் ஒர்க் பண்ண புவனேஸ்வரில் தௌலியில் அதான் கலிங்கப்பூர் நடந்த இடம். அங்கே அசோகனுடைய கல்வெட்டு இருக்கு. அங்கே தான் கந்தகிரி உதயகிரி அப்படின்னு பாறையில் வந்து தமிழ் மன்னர்களை பற்றி திரமிழ சங்காத்த தமிழ் நட்பரசுகள் என்று பெயர் வருகிற ஒரு எழுத்து பொறிப்பு முதலில் ஒரு கல்வெட்டில் நாம் குறிப்பிடப்பட்டோம் என்றால் அது காரவேலனுடைய கல்வெட்டில் தான். அது புவனேஸ்வரில் இருக்குது. இதெல்லாம் பெரிய மன்னர்களுடைய கல்வெட்டுக்கள். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு எழுத்து. இங்கே பானையில் ஆதன்னு எழுதுனவன், தமிழில் கீர்னவன், யார் கீறியிருப்பா? ஒன்றும் பானையை செஞ்சவன், அவன் யார்? குயவன். பானையை வாங்கினவன், அவன் யார்? லோக்கல் கன்சியூமர். அப்போ பானையை செஞ்சவனோ அல்லது வாங்கினவனோ என் பானைன்னு எழுதியிருந்தான்னா அந்த கல்வி எங்கே இருக்குது? கல்வி மக்களிடம் இருக்குது. அப்போ கல்வி மக்களிடம் இருந்ததா மன்னர்களிடம் இருந்ததா? ஒருத்தன் நீங்கள் வாடகை புலவர் இருப்பாங்க, நீங்கள் வாடகை புலவரை விட்டு எழுத விட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் வாடகை புலவர்னு பேர் வச்சுருக்கேன். வாயை வாடகைக்கு விட்ட வாடகை புலவர்கள். அப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் எழுதுனீங்க, அவன் அடிச்சு விட்டு போவான்ல. அவன் அடிக்கிறதுக்கும் இவன் கையில் எழுதுனதுக்கும் அப்போ கல்வி யார்கிட்ட இருக்குது?
சங்க இலக்கியத்தில் வந்து எப்படி 30-32 புலவர்கள் வந்து பெண் புலவர்கள் இருக்காங்க. அதில் வெண்ணி குயத்தியார்னுங்க, குயவன் வீட்டு பொண்ணுங்க வெண்ணி குயத்தியார், குறமுகல் இளவையினையார், ஔவையார், காக்கை பாடினியார், நச்சல்லையார், வெள்ளி வீதியார், எத்தனை பெண்கள். அப்போ பெண்களிடம் கல்வி இருக்கு. அறுவை வேட்டனார், அறுவை வணிகனார், ஜவுளி வியாபாரம் பண்றவன் எழுதுறான். கணக்காயனார் மகனார் நக்கீரனாங்க. கணக்காயனார் கிளர்க்கா இருந்தவன், கணக்கு வழக்கு பார்க்குறவன், ஆடிட் பண்ணவன், மன்னர் எழுதுறான், சாதாரண மனுஷனும் எழுதுறான். கல்வி எல்லாட்டையும் இருக்கு. அப்போ கல்வி எல்லாட்டையும் இருந்ததுன்னா அகழாய்விலையும் கிடைக்குது. எனக்கு கருத்தியல் ரீதியாக எனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது. கருத்தியல் ரீதியான என்ன? கல்வி யார் கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு உரையாடல் இந்தியாவில் வருகிறது. அது வந்து தர்மசாஸ்திரா, மனுஸ்மிருதி, இந்த மாதிரி இதிகாசங்கள், வடமொழி இலக்கியங்கள்லாம் கல்வி யார் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான வரையறை இருக்குது. ஆனால் அதுக்கு எதிரான ஒரு குரலை இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் எழுப்புறான். அவன் பேர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவன் பேர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துட்டு தான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். அவன் ஒரு நெடுஞ்செழியனாக இருந்ததுலேயும் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவன் அப்படி தான் எழுத முடியும். அவன் எழுதுறான், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீங்கள் 4 வகையாக நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுகிற அந்த 4 வகை வேறுபாடுகள், அதை நீங்கள் 4 வகை ஜாதின்னு எடுத்துக்கோங்க, 4 வகை வர்ணம்னு எடுத்துக்கோங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால். நீ இருக்கிறதுலே ஒருத்தன் நீ கீழ்ப்பால்னு சொல்கிறவன் படித்து முன்னேறிட்டானா, நீ சொல்கிற மேற்பால் கூட அவன்கிட்ட கை கட்டி நிற்பான். என்னுடைய அரசு மூத்தோன் வருக என்று எண்ணாது. ஒரு வீட்டில் பிறந்தவர்களே ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது. அவர் வந்து தானே சீனியர் முன்னால் பிறந்தவர். அவர் நீங்கள் வாங்க சீனியர் வந்து பதவி ஏற்றுக்கணும்னு சொல்ல மாட்டேன். எவன் படிச்சிருக்கோ, எவன்ட்டு அறிவு இருக்கோ, அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னான் பாருங்க. அதுதான் இந்தியாவில் எனக்கு தெரிந்து, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து முதலில் அறிவிக்கப்பட்ட முதல் பழைய கல்விக் கொள்கை. அந்த பழைய கல்விக் கொள்கை தாண்டா எங்க கல்விக் கொள்கை. யார் வேணாலும் படிக்கலாம்னு சொல்கிறான். அப்போ யார் வேணாலும் எழுதியிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் போய் பாருங்கள், ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணுக்கு வந்து சீர் கொடுப்பான். இவருக்குலாம் சீரை வச்சு இல்லை, ஒரு ஸ்பூனில் கூட அடிச்சிருப்பாங்க இன்சியலை. ஏன்னா ஸ்பூனில் போய் அடிச்சிருக்கானே அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லா பாத்திரத்தையும் வாங்கிக்கிட்ட ஒரு எழுத்தாணிக்கார தெருவுன்னே இருக்குது. அப்போல்லாம் நான்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது அடித்தாங்க. ஒரு பாத்திரம், டவராட்டட்டு, எதில் பார்த்தீங்கன்னா கரண்டி, ஸ்பூனில் இருக்குங்க பேர், இன்சியல் இருக்கும். அவன் அப்போ பானையில் எழுதுகிற பழக்கத்தை தான் பாத்திரத்தில் எழுதுறதை கொண்டு வரான். நான் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேங்க. வேறு எந்த ஊர்லேயும் பாத்திரத்தில் அவன் பேர் அடித்து நான் பார்த்ததே கிடையாது. உத்தரப்பிரதேஷ்லையோ மத்திய பிரதேஷ்லையோ குஜராத் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தேன்னா அது தமிழ்நாட்டில் தான் பார்த்தேன். அப்போ பானையில் எழுதுறவன் பாத்திரத்தில் எழுதுறான், பாறையில் எழுதுறான், கண்டதில் எழுதுறான். இன்னைக்கு எழுத்துன்னு வரும்போது பாருங்கள், பாறை ஓவியங்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் எங்கே? தமிழ்நாட்டில். பானையில் கீறப்பட்டது எங்கே அதிகமாக இருக்குது? தமிழ்நாட்டில். பேர் எழுதப்பட்டிருக்கிறது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கள், இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுக்கள் ஒரு மொழியில் அதிகமாக இருக்குன்னா எந்த மொழிகள்? தமிழ் மொழிகள். அப்புறம் கல்வெட்டுலேருந்து இது வந்துட்டு ஓலைச்சுவடிகள்லாம் வந்துருச்சு. அதாவது நான் சொல்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் மேனுஸ்கிரிப்ட் தமிழில் அச்சுக்கலை வருது. அச்சுக்கலை வந்து முதல் 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு நூல்கள் தமிழ் நூல்கள். நீங்கள் பாறையிலிருந்து, பானையிலிருந்து, ஓலைச்சுவடியிலிருந்து, கல்வெட்டிலிருந்து, அச்சுக்கலையிலிருந்து, இன்னைக்கு இணையத்தில் ஒன் ஆஃப் தி ரீஜனல் லாங்குவேஜஸில் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது. அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது நம்ம தான் நிற்போம். வி வில் பி ரெடி ஃபார் தி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அப்போ இது தொடர்ந்து இயங்குகிற ஒரு சமுதாயம். அப்போ இந்த கீழடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கல்வி பரவலாக்கம், அதனுடைய காலகட்டம், இதை தெளிவாக்குகிறது. அதுதான் இந்த பதட்டத்துக்கு காரணம். 1 நகர்மயம், 2 வந்து கல்வியினுடையது, 2 தொழில். சங்க இலக்கியத்துக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை கீழடி ஏற்படுத்தி இருக்கிறது. என்னை போன்றவர்கள் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். கிட்டத்தட்ட இதை ஒரு முழக்கமாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அப்போல்லாம் விமான நிலையங்களை பார்க்கும்போது என்னை யாராவது பார்த்தாங்கன்னா, வெளிமால் வந்தவங்க என்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கும்போது கூட சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ 40 வருஷம் வேலை பார்த்த செல்லும்டான்னு எனக்கு இருக்கு. இல்லைன்னா அப்போ தானே நம்ம இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணதுக்கு கரெக்டாக மைண்டில் ஏறி இருக்குன்ட்டு சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம்னு சொல்லிட்டு போகிறான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அப்போ இன்றைக்கி சிந்துவெளியை பற்றி நம்ம தான் பேசுகிறோம். மார்சல் பொங்கல் கொண்டாடிட்டோம். தெருவில் வந்து சிந்துவெளி மாக்கோலத்தை போட்டோம் நம்ம வீட்டு பெண்கள் தான். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது. திடலில் பேசிவிட்டோம். அப்போ இங்கு இதை பேசுகிற ஒரு சமூகம் வந்து நம்ம மட்டும்தான். அப்போ அந்த எழுத்தினுடைய அறிவு வந்து முக்கியம். அப்போ தொழில், இந்த சங்க இலக்கியம்னு ஒரு இலக்கியத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த சங்க இலக்கியம் மாதிரி ஒரு இலக்கியம் இந்தியாவில் இதற்கு இணையான இலக்கியம் இன்னொரு இலக்கியம் இல்லை. நேற்று கூட ஒரு உரையாடல் உலகத்தமிழ் ஆராய்ச்சியில் வந்து அறிஞர்கள் அவைன்னு போட்டிருந்தோம். இந்த சங்க இலக்கியம் நம்ம அந்த பேரை யூஸ் பண்ணுறோமே தவிர
இந்த சங்க இலக்கியத்திற்குரிய எல்லா இலக்கியமும் ஒரே பீரியட்னு சொல்ல முடியாது. நேற்று ஒருத்தர் அருமையாக ஒரு அறிஞர் வந்து சொன்னார், இதை வந்து இது முதல் அடுக்கு, இதனுடைய புறநானூறு இத்தனை பாடல்கள், நற்றிணை, குறுந்தொகை இப்படிலாம் சொல்லணும். திருமுருகாற்றுப்படை, அதில் இருக்கக்கூடிய பரிபாடல் இதுதான் கடைசி, இதுக்கு நடுவில் வருது கலித்தொகை. அதுக்கு முன்னால் 4 பிரிவாக பிரித்து காமிச்சார். இதுதான் பீரியட். இப்போ எல்லாரும் வந்து சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம ஏதாவது அதில் வந்து சமயச்சார்பு இல்லை, வந்து தமிழ் சமூகத்தினுடைய மையம் வந்து படைப்பு கடவுள் இல்லை அப்படின்னு நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அது ஏன் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, திணை கடவுள், திணை சார்ந்த வரலாறு தான் நம்ம அகம் புறம்னு பண்ணும்போது 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், மைதல். அப்போ வந்து அந்த முதல் பொருள் சொல்லும்போது அது ஒரு கருப்பொருள் அப்படின்னு ஒரு பட்டியலை வந்து தொல்காப்பியம் சொல்லும். அந்த கருப்பொருளில் ஒன்று தான் கடவுள். தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழ் அப்படின்னு இந்த 14 லிஸ்ட்டு. ட்ரம்மு, யாழ், மரம், பறவை, இந்த 14ல் ஒன்று தான் கடவுள். எங்கேயுமே சங்க இலக்கியத்தினுடைய அடியாளகத்தில் வந்து கடவுள் உட்காந்து, அது வந்து எத்தனையோ மதங்கள்ல இருக்கலாம். இந்திய உலகத்தில் கூடிய பல மதங்களில் வந்து அவங்களாம் வந்து கடவுள் வந்து படைச்சாரு, அவர் 5 நாள் படைச்சிட்டு 6வது நாள் 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னு கூட எழுதி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ் சமூகத்தையோ தமிழ் கூறும் நல்லுலகத்தையோ கடவுள் படைக்கவே இல்லை. அதை அப்படி ஒன்று சங்க இலக்கியத்தில் எழுதப்படவே இல்லை. அப்புறம் பின்னால் வந்து எல்லாரும் கோட் பண்ணுவாங்க வந்து திருமுருகாற்றுப்படையில் ஒரு முருகன் வந்துட்டார், ஸ்கந்தன் வந்துட்டார், தேவயானை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி மாதிரி. எங்களுக்கு தெரிஞ்ச முருகன் வந்து அடியாளத்தில் இருக்கக்கூடிய முருகன், இந்த தோழிக்கு உரிமை கொடுத்த முருகன், மடவை மன்ற வாலிய முருகே அப்படின்னு சொல்ல அந்த கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கொடுத்த முருகன். அவன் ஒரு கடவுள், காதல் கடவுள். அவன் வந்து குறிஞ்சி நிலத்தில் இருந்தவன். இந்திரன் எங்க மீட் பண்ணார்? அவர் இந்திரனுடைய பொண்ணு தான் தேவயானை. அப்போ இந்த அடுக்குகளை வந்து நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கு. யாரும் சொல்ல, நான் வந்து எப்பயுமே வந்து சங்க இலக்கியத்து மக்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் பேசுகிற அளவுக்கு பைத்தியக்காரன் கிடையாது. சங்க இலக்கிய மக்களுக்கு இறை வழிபாட்டு நம்பிக்கை இருந்திருக்கும், நம்பிக்கை மரபு இருந்திருக்கும். காணமர் செல்வி, கடல்களி செல்வி, கொற்றவை அப்படின்னு கடல் சார்ந்த ஒரு பெண் தெய்வங்கள் எத்தனையோ இதை கும்பிட்டுருக்காங்க. ஆனால் அது வாழ்க்கையினுடைய மையம் இல்லை. உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம். அவன் நெசவு தொழிலில் அவன் அக்கறை கொண்டிருக்கான். கீழடியில் என்ன கிடைக்குது? நெசவு. அந்த நெசவு வந்து சங்க இலக்கியம் எழுது. எங்கேயாவது ஒரு இலக்கியத்தில் பெண்களை பார்த்து பருத்தி பெண்டீர் அப்படின்னு சொன்ன ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் எழுதப்பட்டிருக்கா? அப்படின்னா என்ன? காட்டன் விமன். அந்த பெண்கள் வந்து இந்த நூலை வாங்கி நூற்கிறாங்க. அவன் வந்து மெட்டீரியலை கொடுத்துருப்பான், வியாபாரி பஞ்சை கொடுத்துட்டு நூலை வாங்கியிருப்பான். கன்வர்ஷன் பண்ணதுக்கு இவங்க காசு வாங்கியிருப்பான். அந்த கன்வர்ஷன் வந்து பை குவான்டிட்டி இருக்கிறதுனால நைட்டு வேலை பார்க்குறாங்க. சங்க இலக்கியத்தில் பதிவு பண்ணுது பருத்தி பண்டின் சிறுதி விளக்கத்து. நைட்டு உட்காந்து வீட்டில் நூல் நூற்றுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டா காசு கூட கிடைக்கும். அதை சங்க இலக்கியம் சொல்லுது. அதே மாதிரி பருத்தி பெண்டின்னு 2 இடத்துல சொல்லுது. ஆளில் பெண்டின் தாளில் செய்த. வீட்டில் அப்பா இல்லை, அப்பா செத்து போயிட்டானா இருக்கும், அல்லது புருஷன் செத்து போயிட்டானா இருக்கும், அல்லது புருஷன் ஓடி போயினவனா இருக்கும். ஆளில் பெண்டிருங்கிறது ஆம்பளை ஆள் இல்லாத பெண்கள் சங்க இலக்கியம். அந்த ஆம்பளை ஆள் இல்லாத பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக செய்த இந்த பருத்தி தொழில்னால் அவங்களுக்கு பருத்தி பெண்டிருங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோர் விற்கிறா, பால் விற்கிறா, நெய் விற்கிறா, தயிர் விற்கிறா. எல்லாத்தையும் விற்று அந்த பெண்ணு வந்து கையில் காசு கிடைக்குது. அவளுக்கு ஒன்று தோணுது, தங்க நகை வாங்கலாமான்னு. தங்க நகை வாங்கலாமாங்கும் போது அந்த 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 எண்ணத்தை கடத்தி வச்சுட்டு சினையாக இருக்க 2 மாட்டை வாங்கி கட்டுறா. ஒரு எருமை மாடு, ஒரு பசு மாடு. ஏன்னா திருப்பி வீட்டோட இன்கம் அறிவிக்கிறாங்க. மதுரையில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதுரைக்காரங்க. கடை 12 மணிக்கு மேலே, நடுஜாமத்துக்கு மேலே ஒரு பெண்ணு வந்து கடையை அடைக்கிறா. அவன் நகை போட்டிருக்கா. அப்போ உழைக்கும் பெண்களை பற்றி நீங்கள் கீழடியில் அந்த நெசவு தொழில் கிடைக்குது. அதை தான் சங்க இலக்கியம் சொல்லுது. பகடை, லோத்தலில் கிடைச்ச பகடை மொகஞ்சோதராவிலும் ஹரப்பாவிலும் கிடைக்கிறது. அது கனசதர பகடை. அந்த பகடை தான் குஜராத்தில் கிடைக்குது. அந்த பகடை கீழடியில் கிடைக்கிறது. அந்த பகடையை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. ஆக 3வது காரணம், ஒன்று வந்து வரலாற்று நகர்மயத்தினுடைய தொடக்கம் எங்கு என்பதற்கான புரிதலை புரட்டி போட்டிருக்கிறது. 2வது கல்வி அறிவு எழுத்தறிவினுடைய தொடக்கம் பற்றிய புரிதலை அது புரட்டி போடுகிறது. 3வது சங்க இலக்கியத்தினுடைய நம்பகத்தன்மையை அது அதிகரித்து, இதை வந்து சங்க இலக்கியம் என்பது என்னை பொறுத்தவரையில், நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் கூறியது கூறல் எனக்கு என்னை பொறுத்தவரையில் குற்றமே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத, தோண்டப்படாத சங்க இலக்கியம். கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். இன்னும் தோண்ட வேண்டியது நிறையா இருக்குது. சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. சங்க இலக்கியத்தெல்லாம் பாடத்தில் வச்சு, பாடப்புத்தகத்தில் வச்சு வாத்தியார் நடத்திட்டு போனால் அந்த சங்க இலக்கியம் கிடையாது. சங்க இலக்கியத்தில் நம்ம படிக்காதான் அதிகம். அதை தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. புதிய புரிதல் வந்துகிட்டு இருக்கு. ஆக ஒரு அகலாய்வு தலையமும் ஒரு இலக்கியமும் அருகருகே நின்று கைகுலிக்க கொள்ளும் அதிசயத்தை நீங்கள் கீழடியில் தான் பார்க்க முடியும்.
இதை எழுதுனதெல்லாம் உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம், மாடு வளர்த்ததுக்கு, திமிழ் காளைக்கு, அங்கே இருக்கக்கூடிய பகடை விளையாண்டதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணத்தை இது கொடுப்பதனால் இந்த கீழடி முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, இந்த கீழடி ரிப்போர்ட்டை தான் விட்டால் என்ன ஆகும்? அறிவியல் பூர்வமாகத்தான் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசு 29 கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்கு. எல்லாமே ஃப்ளோரிடாவில் பண்ணியிருக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதை அவருடைய 10 ஆராய்ச்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணியிருக்கு. அவர் தோன்றினதுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணதுனால இவங்க ஃபண்டிங் பண்ணி ஃப்ளோரிடா காமிச்சாங்க. அவரே அநேகமாக ஒரு 13 என்னமோ பண்ணது மாதிரி எங்கே படித்த மாதிரி ஆகும். அவர் ஒரு 23, இது ஒரு 29, கிட்டத்தட்ட ஒரு 52 டேட் இருக்குது. இவங்க பண்ண 29 12 ப்ரீ அசோகன் வருது. பானையை ஸ்டடி பண்ணுறதுக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடியோட சேர்ந்து கூட்டுறவு பண்ணி பீஸா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறாங்க, இத்தாலிக்கு. இந்த மெட்டீரியல் அனுப்புனா டெக்கான் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப கழகங்களினுடைய உதவி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப உதவியோடு இந்த வரலாறு மீட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்படின்னா ஏன் சார் இதை வெளியிட மாட்டான்னு சொன்னால், இது புதிய வினாக்களை ஏற்படுத்தும். இப்போது இது சிந்துவெளியின் 100வது ஆண்டிலை கொண்டாடி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் சரஸ்வதி நாகரிகத்தை பற்றிய உரையாடல்கள் மீண்டும் எழுந்திருக்கின்ற சூழலில் இந்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய உரிமை கோரல், தமிழ்நிலம் சார்ந்தது, தமிழ் மக்கள் சார்ந்தது, தொல்தமிழ் மக்கள் சார்ந்தது என்ற உரையாடல் இந்த வரலாற்றை புரட்டி போட்டுவிடும். இதுதான் இதற்கான பின்னணி, இந்த புரிதல். அதுக்காக நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கெட்டிங் எமோஷனல். தெர் இஸ் நோ பாயிண்ட். நீங்கள் தரவு சார்ந்து இதனால் நீங்கள் தூண்டப்பட்டு நீங்கள் நம்மளா கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஐ நெவர் பை ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரியை யார் சொன்னாலும், அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை தமிழ்நாட்டில் இருந்து எழுப்பப்பட்டாலும் அந்த கட்டுக்கதையை எதிர்த்து நான் நிற்பேன். ஏனென்றால் தரவுகள் சார்ந்த வரலாறு மட்டும்தான் நமக்கு தேவை. நாம் கொண்டாட வேண்டிய உண்மையான பெருமிதமே இவ்வளவு இருக்கும்போது இல்லாத பெருமையை பேச வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? அதனால தான் தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும் என்ற பயம் நமக்கு இருக்கணும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி வாசிக்கணும், இதை பற்றி காணொலிகளை பார்க்கணும். இந்த புத்தகம் நீங்கள் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நிறுவனத்தில் எங்களுடைய சிந்துவெளி ஆய்வு மையத்தில் we are available all the time. களம் செய் கோன்னு எங்கள் அந்த மியூசியத்தில் ஒன்று இருக்குது, களம் செய் கோ. களம் செய் கோன்னா என்ன தெரியுமா? ஒரு குயவனை பார்த்து, அது என்னுடைய பாட்டே ஒன்று இருக்கும், களம் செய்யும் கோவேன்னு ஒரு பாட்டு எழுதி தாஜினூர் இசையமைச்சு வேல்முருகன் பாடி நான் 2014 ரிலீஸ் பண்ணேன். ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியம் மட்டும்தான் ஒரு பானை செய்வனை தலைவனேன்னு கூப்பிடுது. அவங்க வீட்டு பையனை வேட்கோச்சிரார் அப்படிங்குது. அவன் தான் ஒரு தலைவனை அந்த நகரத்துக்கு திருவிழாவை அறிவிக்கிறான். அவன் தான் பூசாரியாக இருக்கான். அவனை முதுவாய் குயவ அப்படிங்குது. தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம், அப்படி தான் இங்கிலீஷில் நீங்கள் மொழிபெயர்க்க முடியும். ஒரு பண்டைய அறிவினுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய பானை செய்யும் குயவனே. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு இன்டர்நெட் கிடையாது, ஆப்பிள் ஃபோன் கிடையாது, நீராவி இயந்திரம் கிடையாது. முதல் அறிவியல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா பானை செஞ்சவன் தான். அந்த பானையை சுட்டவன். சுடுற பானையில் தான் தண்ணி நின்றது. அது வரைக்கும் மழை வந்துச்சுன்னா அந்த பச்சை பானை போயிடும். அப்போ சுடும் பானையை கண்டுபிடித்தவன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி. சுட்ட செங்கலை செய்தவன் தான் இதனுடைய முதல் பொறியாளர். அப்படி இருக்கும்போது அதனால்தான் அவனுக்கு பேர் முதுவாய் குயவன், தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம். ஆனால் அவனை மற்ற மொழிகளும் மற்ற பண்பாடுகளும் எப்படி தூற்றி கீழே தள்ளியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கீழடியுடைய முக்கியத்துவம் புரியும். அதுக்காக ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். We are available all the time.